ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்ட பிரச்சனை ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு குறியீடாக வச்சது எல்லாமே நேரடியாக போய் ரொம்ப எளிமையாக போய் சேருது மக்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு இது நிறைய வந்து ஒரு சாரம் இல்லாமல் காவிரியை முன் வச்சு இது 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயமா சொல்றீங்க. உண்மை நிலைமையும் அதுதான். இப்போ என்ன பிரச்சனைனா, காவிரி பிரச்சனை மட்டுமே தமிழகத்துக்கு கிடையாது. காவிரி பாயாத பல ஊர்கள்லையும் வந்து நீர்நிலை ரொம்ப அவசியமா இருக்கு. சென்னையே அடையாறு போச்சு. கூவம் வந்து பிள்ளைகளுக்கு இந்த வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் கூவம்னா அது சாக்கடைன்னு தான். கூவம் ஒரு ஆறா இருந்ததுன்றத நம்ம மறந்து போச்சு. ஸோ நாமும் பெருந்தவர்கள் பண்ணியிருக்கோம். இது காவிரி பிரச்சனையை முன் வச்சு நம்ம எல்லாரும் எந்தெந்த இடத்துல நீர்நிலைகள் இருக்கும். உண்மையாகவே தமிழகத்தில் பெரும்பான்மையான விவசாயம் ஆறுகள் அற்ற விவசாயம் தான். ஏரிகள் உள்ள. நான் வந்து செங்கல்பட்டுக்காரன். நான் வந்து காவிரி இன்னைக்கு காய்ச்சி போச்சுன்னு நீங்க பாக்குறீங்க. நான் எனக்கு வந்து 60 வயசாகுது. நான் 60 வயசுலயும் நான் வந்து பாலாறுல வந்து தண்ணி ஒன்றதை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவோ 2 தடவை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு, அவ்வளவுதான். அப்போ காவிரியை விட பாலாறு நம்மளுக்கு தேவையில்லையா? தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல வந்து பாலாறை வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கலன்னா, அந்த அவ்வளவு பெரிய ஆறுல வந்து என்ன தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி என்னுடைய கண் முன்னால என்னுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து அந்த பாலாறுக்கு இணையான நீர்த்தேக்கங்கள் இருந்துச்சு. நான் பள்ளியில படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். செங்கல்பட்டுக்காரனா தமிழ்நாட்டிலே விடுங்க, இந்தியாவிலேயே மிக அதிகமான ஏரிகள் உள்ளடங்கிய மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு ஏரிகள் கிடையாது, ஏரிகளே கிடையாது. சென்னை இப்ப நான் வளசரவாக்கத்துல இருக்கேன். இத பேசுற தகுதி எனக்கே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வரும்போது, நான் வீடு கட்டும் போது 20 வருஷத்துக்கு முன்னால வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் நான் கட்டினேன். எனக்கு தேவைப்பட்ட போது நான் அந்த இடத்துல மனம் வாங்கி என்னுடைய பேராசைக்காக நான் வீடு கட்டினேன். அப்புறம் நானே போராடுறேன் நீர்நிலைகளுக்காக. இது பண்ணல. நான் நாடகம் போறேன், இங்கே இப்போ பேசிட்டு இருக்கேன். இது எனக்கே வெக்கமா இருக்கு. என்ன இந்த பிரச்சனையை இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல, இதுக்கு முன் இருக்கிற அரசியல்ல எப்பொழுது உலகத்திலேயே, நான் இன்னைக்கு வந்து இது அரசியல் அற்று நான் சொல்றேன், உலகத்திலேயே நான் வந்து பல ஊர்களுக்கு போயிருக்கேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன். நான் பிறந்த நாடு என்பதற்காக அல்ல, உண்மையாகவே பூகோள ரீதியாக மிகச்சிறந்த நாடு இந்தியா. ஆனால் நாம இன்னைக்கு எல்லாரையும் தொலைச்சிட்டோம். அந்த ஒரு இடத்துல வர்ற மாதிரி பாரம்பரியத்தை தொலைச்சாச்சு, கலாச்சாரத்தை தொலைச்சாச்சு, எல்லாமே தொலைச்சாச்சு. இதோ நீங்க வரும் பொழுது அங்க ஒரு வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்கால நல்ல தண்ணி ஓடி நான் பார்த்துருக்கேன். நட்டேஷ், நீங்க வரும்போது ஓடி இருந்துச்சா? இன்னைக்கு கிடையாது. அந்த உயரமா அது என்ன, ஒரு நாணல் வளர்ந்து கிடக்கும். 5 வருஷம் வரைக்கும் முன்னால வரையும் அந்த நாணல் இருக்கு. இன்னைக்கு நாணலே வளராது. அந்த அளவுக்கு சாக்கடை அசிடிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக காவிரி மட்டுமே கிடையாது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ஊடகங்களும் இந்த அரசுகளும் ஒன்றாச்சு இந்த காவிரியை பெருசாக்கி நம்ம மற்ற பிரச்சனைகளை, மற்ற நீர்த்தேக்கங்களை, மற்ற விவசாயிகள் பிரச்சனையை நம்ம வந்து கவனிக்க அவங்க இந்த அதிகார வர்க்கம் வந்து அவங்கள வந்து கவனிப்பாரற்று இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்காக காவிரி பிரச்சனை பெருசாக்குறாங்களோ எனக்கு தோணுது. மறைக்கிறாங்க. ஆக இந்த உங்க நாடகம் இதெல்லாம் பேச வைக்குது. இது நாடகத்துக்கான ஒரு நீங்க பாராட்ட கூட எடுத்துக்கலாம். மற்றபடி வாழ்த்துக்கள். நடிகர்கள் மிக சிறப்பா பண்ணாங்க. சூத்திரதாரியிலிருந்து அவரு உண்மையாவே யூஆர் ஃப்ரம் பெங்களூர். நான் உங்களுடைய தெளிவிற்காக உங்களுடைய நான் பிரத்யேக பாராட்டுகள், நன்றிகள், வாழ்த்துக்கள்.
நல்லது. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நாடகம் தொடரணும். இது மட்டுமே இல்லை, இது பெரும் பிரச்சனைகளை மட்டுமே இல்லைல்ல, அந்தந்த பிரதேசத்துக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் கூட நீங்க கையெடுத்துக்கிட்டு ஆடலாம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. நேற்று நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இதில் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு ஏதோ ஒரு கால்வாய் போடணுன்றதுக்காக நடு ரோட்ல ஜேசிபியை வச்சு பள்ளம் போட்டுருக்கேன். நான் போறேன், ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகணும், என்னுடைய மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்கு. நான் அந்த ஆள்கிட்ட ஏன் தோணுன்றது கூட நான் போடல. அப்போ சுயநலம் தான் எனக்கு. ஏன் ஒரு டைவர்ஷன் போர்டு வைக்கல, நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி நான் ரிவர்ஸ் போக வேண்டியதா இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் தான் திடீர்னு சந்தேகம் வந்துச்சு, இது கார்பரேஷனா இல்லை நீயா பண்ற? ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் சொல்றாரு, ஐயா கார்பரேஷனுக்கு ரொம்ப நன்றி, இது இது கார்பரேஷன் எப்படி இது ஒரு டைவர்ஷன் எல்லாம் பண்ணி? இல்லை சார், பிரச்சனை காட்டுகிறது சார், நான் சொந்த விஷயத்துக்காக பண்றேன். ஆக இந்த சிறு சிறு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த அதிகாரம் அதனால நீங்க பெரும் பிரச்சனைகளை மட்டுமே, ஏன்னா பெரும் பிரச்சனைகள் ஊடகத்துல வருது, அது இதுல இருக்கு, சரி ஓகே, அது ஒரு ஓட்டத்துல இருக்கு. நீங்க சிறு பிரச்சனைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு கையாளணும், அதை மக்களுக்கு திரும்பி வெளியே கொண்டு வருவது என்னுடைய இது. ஏன்னா நேற்று நடந்த நாடகத்திலையும் இந்த விவசாயியை பத்தி, ஏன்னா எனக்கு விவசாயியை பத்தி இன்னைக்கு எல்லா ஊடகங்கள், நாடகங்கள், சினிமாக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. அது சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அதை சொல்லியாச்சு, நம்ம அடுத்த சிறு பிரச்சனைகள், வட்டார பிரச்சனைகள், அந்தந்த பிரதேசத்துக்கான பிரச்சனைகளையும் நீங்க கையில் எடுத்துக்கணுன்றது என்னுடைய வேண்டும். கருத்து பதிவு பண்ணலாம். மணிபாரதனா இந்த நாடகத்தை சிறிய விதத்தில் பார்த்துருக்கேன். இது இந்த அளவுக்கு எலாபரேட்டாக செஞ்சு நிறைய கருத்துக்களையும் உள்ளடக்கி நல்லா பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. நடிகரோட அர்ப்பணிப்பும் இருக்குது.